உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது குமாரன் விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. ஒருவேளை அறிக்கை செய்யாமல் இருந்தால் அந்த வியாதி சாகும் தருவாய் மட்டும் தான் வரும். பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். இந்த பாவத்திலிருந்து கழுவணும்னா நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்களும் கனிகளும் 9 வரங்களும் 9 கனிகளும். ஏனென்றால் உலகத்தின் அதிபதியை நீங்கள் ஜெயிக்கணும் என்றால் கண்டிப்பாக இந்த வரங்களும் கனிகளும் நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அக்கினி இருந்தால் தான் சத்துரு எதையும் உங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ள முடியும். அந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். பாவமான காரியம் உனக்குள்ள வராது. தேவனை துதிக்க 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 பரிசுத்த ஆவியான உனக்குள்ள வரும்போது எந்த கட்டுகளோ எந்த வியாதியோ எந்த தரித்திரமோ வராதபடி தேவன் பார்த்து கொள்ளுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25-26 பவுலும் சீலாவும் சிறைச்சாலையை தூக்கி போடுறாங்க. தொழுமரத்தில் தலைகீழா கட்டி இனிமேல் நீ தேவனை துதிக்க கூடாது. ஆனால் பவுலும் சீலாவும் சாயங்கால நேரத்தில் வந்தபோது தேவனை துதிக்கும் போது துதிச்சு பாடும் போது அந்த சிறைச்சாலை சடுதியிலே அசைந்தது. சாபமான கதவுகள் திறக்கப்பட்டன, சங்கிலிகள் கலண்டப்பட்டன. நீ துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய பரிசுத்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது உன் கட்டுகள் தானா கைகளை அகன்று போக தேவன் செய்வார். இந்த 3 காரியங்களும் முக்கியமான தேவையான காரியம். முதல், தேவனுடைய பிள்ளையாக நீ மாறப்பட வேண்டும். 2வது, பரிசுத்த வல்லமை நிரப்பப்பட வேண்டும். 3வது, துதிக்க செய்ய வேண்டும்.